ஹலோ கைஸ், நான் ரமணி. ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. நான் இந்த கருவாட்டு குழம்பை எங்க பாட்டி கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். எங்க பாட்டிக்கு வயசு 90. அவங்க பண்ற அதே மெத்தட்ல கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்புக்கு எண்ணெயில எதையுமே வதக்க தேவையில்ல. இதை பண்றதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டையும் நல்லா நான் இடிச்சு எடுத்துட்டேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுல இடிச்சு சேர்த்துக்குங்க, கட் பண்ணி போடாதீங்க. இடிச்சு சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அது கூடவே ஒரு 2 தக்காளியும் கையிலே பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் அதுல சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, அதோட பலாக்கொட்டையும் தோறு உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். அதோட கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள் தான் போடணும்னா இல்ல, இது கூடவே முருங்கைக்காய், மாங்காய், மொச்சக்கொட்டை இது எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னாலும் இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட். புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன், அந்த புளி தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தேங்காவையும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன், அதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கருவாட்டு குழம்பு நல்லா காரமா இருந்தாதான் பிடிக்கும். நான் இதுல 3 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா நான் நல்லெண்ணெய் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயை விட விளக்கெண்ணெய் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கு. இதுக்கு நான் நெத்திலி கருவாடை எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கருவாடை கிடைக்குதோ நீங்க அந்த கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே 2 or 3 டைம்ஸ் நல்லா சுடு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை அப்படியே அடுப்புல வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இதை அப்பப்போ நடுவில் எடுத்து கலந்து விட்டுக்குங்க, அப்படி இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஊற்றின தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி. இது ரொம்ப சிம்பிளான குழம்பு, ஆனால் அதோட டேஸ்ட் செம்மையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்க பாட்டி பண்ணதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.